நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. ஒரு விஷயம் கூட எல்லாரும் நீங்கள் கஷ்டப்படலன்னா நல்ல 2 கையை தூக்கி நம்மளோட பிஷப் ஐயாவுக்காக கையை தட்டி நல்ல கையை தட்டி தட்டி இப்படிப்பட்ட தேவ மனிதனை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறது உண்மையாகவே நல்ல கையை தட்டுவாங்க. உண்மையாகவே நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம் ஒரு சிலாக்கியம். உண்மையாகவே சொல்கிறேன், நான் உங்களை பெருமைப்படுத்துவது சொல்லலை, உங்களோடு கூட இருந்து நான் டிராவல் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் ஊழியருக்கு 1 நாள் அவங்க குடும்பம் துடிக்கிறாங்களோ இல்லையோ இவர் உடலாம். இவருடைய பிள்ளைகள் பாஸ்டர் கிங்ஸ்லி அண்ட் என்னுடைய மதிப்புக்குரிய பிஷப் ஐயா பிரின்ஸ்லி, அவங்க எல்லாம் உண்மையாகவே அப்பாவுடைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு அவை சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து எல்லாமே அவர் எப்படிதான் எந்த மனசை வச்சு செலவு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஊழியர் கூட்டம் வைக்கணும்னா அது எவ்வளவு செலவு, அதில் எவ்வளோ பிரயாசங்கள், அது எவ்வளோ காரியம் இருக்கிறது. 100 ஊழியக்காரன் சேர்க்கிற ஒரு கூட்டத்தை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவ்வளோ எந்த விதமான நமக்கு பெரிய ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ பேரை கூட்டுவதே ஒரு பெரிய விஷயம்தான். இவ்வளோ பெரிய முகம் கோணாமல் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து அவர்களை சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கிறது அது பெரிய சேலஞ்ச். மாண்பு முதலமைச்சரை நாங்கள் சந்திப்போம். ஜனவரி 8ஆம் தேதி சேலத்தில் 15,000 போதகர்கள், அப்படி என்றால் லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்கள் அதுக்கு வருகிறார்கள். அதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம், துணை முதலமைச்சர் அவர்களை அழைக்கிறோம். கட்டாயமாக எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டுக்கு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை ஏஐசிசி சுயதன திருச்சபைகள் பெந்தோகோஸ்து சபைகள் அவரை பார்க்கவே முடியல, பார்க்க கூடாதபடி பல தடை பண்ணுகிறார்கள். ஆனால் ஓட்டு மொத்தமன் நாங்கதான் மெயின்லைன் சர்ச்சில் சொல்லி அவர்களை மட்டும் முதலை காட்டிக் கொள்கிறார்கள். பெந்தோகோஸ்து சபைகளை தள்ளுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள். பால்வள அமைச்சர் துறை அமைச்சருக்கு நாங்கள் இந்த மனு கொடுக்க போறோம். அருமையான தலைமை செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரி மனு கொடுக்க போறோம். விரைவில் துணை முதல்வர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார்க்க போகிறோம். மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்க போகிறோம். அமைச்சரை கொடுத்துருவோம். என்னோட நான் காலையில் இந்த டிராஃப்ட் ரிப்போர்ட் சொன்னேன். கிறிஸ்துவருடைய ஆதரவை வெளிப்படுத்துறதை தாண்டி எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கட்சிக்கு புறம்பாக இருந்ததே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும்போது சொன்னோம், நாங்கள் இனிமான கோரிக்கை என்னன்னா புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன், பெந்தேகோஸ்து சுயாதீன திருச்சபைகளை மறுபடியும் அங்கீகரிக்கணும். ஒரு சிறந்த அங்கீகாரத்தை வரப்போற புதிய ஆண்டுல கர்த்தர் கொடுப்பார். நம்புறேங்க, நல்ல கைத்தட்டி நம்புறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலமாக அவர் எடுத்திருக்க முயற்சி ஒன் அக்கார்ட் மூலமாக நான் நம்புறேன் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை கர்த்தர் கொண்டு வரும், பயங்கரமான மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நல்ல கைத்தட்டி இப்பொழுது இந்த கோரிக்கையை நம்மளுக்கு இருக்கிற சேர்மன் அவர்களும் முன்னாடி இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வந்து கோரிக்கையை அவர்களுக்கு சமைப்பார். நல்ல கைத்தட்டி, நல்ல உற்சாகமா கைத்தட்டி கையெழுத்து இப்பொழுது அமைச்சரை பேசுகிறாரு. நல்ல கைத்தட்டி, உற்சாகமா கைத்தட்டி. புனித தோமா வந்து கிறிஸ்துவுக்கு பின் உடனடியாக 1 நூற்றாண்டிலேயே அவருடைய காலத்துக்கு பின் அவர் இங்கு வந்தார். வந்து அவர் பல்வேறு பணிகளை மக்கள் மத்தியில் செய்தார்.
அன்றைக்கு இங்கிருந்த மக்களுடைய மொழி அவருக்கு தெரியாது. இவருடைய கலாச்சாரம், இவருடைய பழக்க வழக்கங்கள் போன்றவை அவருக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் பணியாற்றுகிறார். அந்த பணி வந்து நீண்ட நெடுங்காலம் இந்திய மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருந்த பல்வேறு சடங்குகள், மூடநம்பிக்கைகள், பல்வேறு சம்பிரதாயங்கள், ஜாதி போன்றவற்றினால் ஏற்பட்டிருந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல முயற்சிகளை அன்றைக்கு மிஷனரிமார்கள் தொடர்ந்து எடுத்து வந்த வரலாற்றை நாம் மறந்துவிட முடியாது.